கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மையில மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. சின்ன வயசுல சில சொல்லி கிண்டல் பண்ணும்போது புல் தடிக்கு பயில்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. புல்லு தடுக்கி விட்டா கீழே விழுந்துருவாங்க. அதே நேரத்தில் புல்லை பயன்படுத்தி இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்லி. சந்தர்ப்பத்தில் எதை ஆயுதமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை ஆயுதமாக எடுத்துக்கொண்டு எந்த வெற்றிகளை காணக்கூடுமோ அதை காண முடியும் என்பதற்காக வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உலகத்துல பலவீனரை தெரிந்து கொண்டு அவர்களை பலசாலியாக மாற்றுகிறார். தனித்தன்மை இல்லாத மக்களை அழைத்து அவர்களை அபிஷேகித்து தனித்தன்மையோடு ஆக்குகிறார். நான் சிறுவன் என்று சொன்ன எரேமியாவை ஆண்டவர் விட்டுவிடவில்லை. நான் மந்த நாவு உள்ளவர் என்று சொன்ன மோசேயை ஆண்டவர் விட்டுவிடவில்லை. நான் அசுத்தன் என்று சொன்ன ஏசாயாவை ஆண்டவர் விட்டுவிடவில்லை. என் ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பும் தொடுதலும் பலவீனரை தெரிந்தெடுத்து பலமுள்ள காரியங்களை சாதிக்கிறார். இங்கும் கூட பாருங்கள், வேதத்திலே நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யாருக்கு? கிதியோனுக்கு. ஒரு மறைவில, பள்ளத்தாக்கின் மறைவிலே அமர்ந்து கொண்டு கோதுமையை தூற்றி கொண்டிருந்தவனை தேவ தூதன் சந்திக்கிறார். அவனை சந்தித்தவர் என்ன சொல்லுகிறார்? மீதியானியரிடத்திலே அடிமைகளாய் நீங்கள் இருக்க வேண்டாம், மீதியானியரை மேற்கொள்வதற்கான ஒரு பெரிய திரள் சேனையை தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இவன் சொல்லுகிறான், நான் பராக்கிரமசாலியா? நான் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன், நான் எப்படி பராக்கிரமசாலியாய் மாற முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை அழைத்து 1,35,000 வீரர்களோடு எதிர்கொண்டிருக்கிற மீதியானியரை முறியடிப்பதற்காக 22,000 பேரை கண்டடைந்தவன், அதிலே 10,000 பேரை கொண்டு சென்றவன், தண்ணீர் குடிக்க வைத்து 300 பேரை தெரிவு செய்து அவர்களை கொண்டு, அந்த 300 பேரை கொண்டு பானையும் தீவட்டியும் எக்காலத்தையும் எடுத்துக்கொண்டு வெற்றியை பெற்று தருகிறார். இவனை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொன்ன பொழுது இவன் தகுதியுடையவன் அல்ல. ஆனால் பராக்கிரமசாலி என்று சொன்ன வார்த்தை அங்கே வெற்றியிலே தகுதிப்படுத்தப்படுகிறது. தகுதியற்றவனை அழைத்து தகுதிப்படுத்தி ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில எங்கே தகுதி இல்லை என்று சொன்னாலும் கூட தகுதிப்படுத்துகிற தேவன், கிதியோனோடு இருந்த தேவன் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்போம். அழைத்த கர்த்தர் அற்புதமாய் தகுதிப்படுத்தி ஆசீர்வதிப்பார். என் தேவனுடைய அழைப்பு நீங்களும் நானும் பராக்கிரமசாலியாய் இறைவனுக்கு உகந்தவர்களாய் இருப்பதற்கு அர்ப்பணிப்போம். ஆசீர்வதிக்கப்படுவோம், மற்றவர்களை ஆசீர்வதிப்போம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பின் கரம் எங்களோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய பலவீனங்கள் மத்தியிலே நீர் பலப்படுத்த விரும்புகிறீங்களாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மால் பெற்ற பராக்கிரமத்தை மற்ற மக்கள் மத்தியிலே பயன்படுத்தி நாமத்தை உயர்த்த உதவி செய்வங்களை எடுத்து பயன்படுத்தும். கிறிஸ்து இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.